கச்சான் செய்யல. உங்களோட அனுபவத்தில் நீங்கள் எதிர்நோக்குற மிகப்பெரிய சவால் என்றா என்ன? இப்போ நீங்கள் சில இடத்துல பார்த்துருப்பேன் வந்து காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு மாதத்தால் எனக்கு வர முதலாவது சவால் கச்சான் விட்டுட்டேன்னா கச்சான் இப்போ நம்ம நிலக்கடலை வந்துட்டேன்னா விடு எல்லாம் சரியேண்டா. அடுத்தது காகமும் இவ்வளவு கொழுப்பான வயிறு பார்த்தீங்களா உள்ள வட்டி போட்டேன். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கச்சான் தோட்டத்தை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம். இந்த கச்சான் தோட்டத்தை செய்திருக்கிறவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து ஏற்கனவே ஒரு அரச உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். தன்னுடைய இந்த ஓய்வு காலத்தில் விவசாயத்தில் இருக்கின்ற ஒரு ஆர்வம் காரணமாக அவர் இப்போதைக்கு கச்சான் பயிரிட்டு இருக்கின்றார். வாங்க நாங்கள் அவருடைய இந்த கச்சான் செய்ய பற்றிய அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். வாங்க நண்பர்களே. வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணாட பேர் மற்றும் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கண்ணா. நாங்கள் இப்போ கடலாவில் தென்னாங்குறிச்சியில் இளைய தம்பி குணரத்தினம் என்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு அளவு நம்மளை மற்றும்படி ஒரு பரம்பரை விவசாயி இல்லை. நம்ம இப்போ சமுத்தி முகாமையாளர் வந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு இப்போ ஒரு பகுதி நேர விவசாயம் செய்கிற ஒரு தொழிலாளியாக இருக்கிறேன். மகனாரும் இதில் பகுதி நேரம் நம்மளோட உதவிக்கு ஈடுபட்டு கொண்டு வைக்கிறோம். நல்ல விஷயம்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நிலப்பரப்பில் கச்சான் நடுகை செஞ்சுருக்கிறீர்கள். இந்த கச்சான் நடுகை செய்து இப்போ எவ்வளவு நாளண்ணா? போன மாதம் 15ஆம் தேதி வந்து ஞாபகம். நான் ஸ்டார்ட் பண்ண 15ஆம் தேதி. எத்தனை நாளைக்கு நடுகை செஞ்ச தொடர்ந்து? இது ரம்சீடரில் நீ நாட்டுற அப்போ 2 மணித்தியால் ஒரு அரைவாசிக்கு 2 மணித்தியால். நாங்கள் 4 மணிக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் முடிச்சு அரைவாசி நாட்டிடுவீங்க. அரைவாசி நாட்டிட்டேன். அரைவாசிக்கா ஒரு 5 நாள் கழிச்சுட்டேன் நாட்டினேன். பிடுங்கிட்டு வரக்குள்ளேயும் பிரச்சனைப்படுத்தின ஒருமிக்க பிடுங்க வேண்டிய அதெல்லாம் பிறகு சிக்கலாக போயிடும். அதுக்காக நாங்கள் நினைஞ்சோன்னா கொஞ்சம் 5 நாள் 10 ஒரு 6-7 நாள் விட்டு தான் அந்த அரைவாசிக்கு நாட்டுறேன். அரைவாசிக்கு நாட்டின பிடிங்கிட்டு வர சரியாக வந்து சேருவாய். என்ன இந்த தேதியும் படி பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 32 நாளே பயிர். இந்த கச்சான் வந்து இப்போ இது நாட்டின கச்சானா அல்லது ஹைபிரிட் இனங்கள் வாங்கி நடுகைஞ்சானா? இது நாட்டினம் தான். இது ஹைபிரிட் இனம் அப்படி நமக்கு தெரிய மாட்டா. நம்ம நீ அதை யார்கிட்ட விசாரிக்கிறேன்னு தெரியல. இது நாட்டு கச்சான், நாட்டின கச்சான். இது நம்மளோட முதல் பூ நாட்டின பிடிங்கி வித்த வியாபாரிகள்கிட்ட சொல்லி இப்படி நடுறதுக்கு என்னன்னா புது பருப்பு நாட்டலாமான்றது ஒரு சங்கடமாக இருந்ததால அப்படியும் ஒரு 10 கிலோ பருப்பு வச்சிருக்கேன். வச்சு தான் அந்த பகுதி நாட்டி ரயில் தான். நமக்கு ஒரு நமக்கு இப்போ பரிச்சயம் இல்லாத பரிச்சயமா ஆயிடுச்சு. அதனால பயமாயிருச்சு. புது பருப்பு விளையுமா இல்லை ஏது நோயில் வருமா முளைக்குமான்ற சங்கடத்துக்கு அப்போ வியாபாரி மார்கிட்ட சொல்லித்தான் இது வாங்கினேன். 2 பருப்பு உள்ள இருக்காங்க. அவங்க சொல்லித்தான் திரிக்காங்க. இனி நம்ம புடுங்கக்குள்ள இதுற பிரச்சனைகள் நம்ம கண்டுகொள்ளலாம். இது நாட்டு கச்சான் தான். இப்போ இந்த நாட்டு கச்சான் 2 விதம் இருக்கிற இந்த சாதி கச்சான் வந்து இப்போ எவ்வளோ நிலப்பரப்பில் நடுகை செஞ்சிருக்கீங்க? எவ்வளவு விதை தேவைப்பட்டது உங்களுக்கு? நான் 30 கிலோ உடையாமல் வாங்கி எடுத்து 33 கிலோ ஒரு சாக்கு. அதில் உடைச்சி எனக்கு ஒரு 20 கிலோ வந்திருக்கும். மர எனக்கிட்டே ஒரு 10 கிலோ இருந்த கிட்டத்தட்ட 30 கிலோ உடைச்ச பருப்பு கணக்காக வந்தது. என்ன எவ்வளோ நிலப்பரப்பு? 30 கிலோ உடைச்ச பருப்பு இல்லை, 33 கிலோ தான் உடையாமல் வாங்கினது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோக்குள்ளேயும் வேற அன்னைக்கு 20 கிலோ வரும். 20 கிலோ வரும். எவ்வளவு நிலப்பரப்பு? இப்போ 1 ஏக்கர் வரும். 1 ஏக்கர் வரும். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் நடுகை செஞ்சிருக்கிறீர்கள். இப்போ இதுக்கு முதலும் கச்சான் நாட்டி பிடுங்க சொன்னீர்கள். இப்போ அந்த வகையில் இப்போ நீங்கள் இப்போ எவ்வளவு காலமாக கச்சான் விவசாயத்தில் இறங்கினேன்? இப்போ இதோட 3ஆம் தரம் நாட்டி இருக்கிறோம். ஒவ்வொரு போகத்துக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ முதல் தரத்தில் இது இவ்வளவு நாட்டுறதுக்கு மனித வலுவை பயன்படுத்தினா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு நாட்டிட்டு போவோம். ஒரு 5 பேரை பயன்படுத்தி அப்படி சரியான கஷ்டம் வெயிலில் கிடந்து
ஆனால் இப்போ ரம்சீடரில் நடுறது 1 ஏக்கர் நான் ஓரளவு நான் இப்போ எங்களுக்கு தொடர்ச்சியாக நாட்டின தெரியாது அந்த நாட்டில் தான் என்ன தொடர்ச்சியாக 5 நாள் கழிச்சு தான் அங்கால நாட்டினோடைய இது ஒரு 2 மணி தேரத்துக்குள்ள ஒரு 1/4 ஏக்கரை நடிடலாம் 2 மணி தேரம் தேவையில்லை நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் இதாக இருந்த வேண்டியனா கோடு மடிக்கிறல நாங்கள் லைனாக அப்படி அளவு திட்டத்தை வச்சுட்டு அங்காலே ஒரு அளவு திட்டம் வச்சுப்பாரு நூலை பிடிச்சா நூலுக்கு மேலாலே உருட்டி போகிறான் அது 2 பேர் வேணும் இல்லாட்டி ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம அங்கே மாறி மாறி வரணும் நடந்து எரியணும் ஒரு ஆளுண்டா நடந்து எரியணும் 2 பேருண்டா பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் இப்போ மெஷினில் நடுகை செஞ்சிருக்கிறீர்கள் ரம்சீடரை கொண்டு இப்போ உங்களோட சொந்தமாக வாங்கினீங்களா என்ன மாதிரி அது இன்னொருவர்கிட்ட வாடகைக்கு எடுத்து நடுகை செஞ்சிருக்கிறோம் நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு ரம்சீடர் வாங்கினா நல்ல மண்ணு இப்போதைக்கு அந்த நடுகை செய்கிற கருவி எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் விவசாய திணைக்களங்களோட அரமானிய திட்டத்தில் கொடுக்குற திட்டங்கள் எல்லாம் இருக்குன்ற மாதிரி அரமானிய இதில் கொடுக்குறாங்களான்னு சொல்லி அறிஞ்சிருக்கேன் நானும் நீ அவங்கள்ட்ட கேட்டும் இருக்கிறேன் எதிர்காலத்தில் கிடைக்குமென்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சமுத்தி முகாமையாளராக வேலை செஞ்ச நீங்கள் பென்ஷன் ஆகிட்டீர்கள் இப்போ இவ்வளவு மரக்கறி பயிர்கள் எல்லாம் இருக்கக்குள்ள உங்களோட தெரிவு கச்சான இருந்ததுக்கான காரணம் என்ன அதுக்கு என்ன முதலாவது எனக்கு கஷ்டம் இந்த எண்ணெய் அடிக்கிறேன் செய்ய வேண்டிய பயிர் செய்யலாது செய்யலாம இருக்கு அடுத்தது பிரச்சனை என்னன்னா உடனடியாக இப்ப சந்தைப்படுத்துறதுன்றதும் ஒரு சவாலான விஷயமா இருக்கு நம்ம இன்னொருவர்கிட்ட அது கெஞ்சி வியாபாரி உங்களுக்கு தெரியும் வெண்டி கத்தரி பயத்தை இதெல்லாம் பாருங்க நான் நாட்டியிருக்கேன் நாட்டி அதில் மிகவும் மனம் நொந்திருக்கேன் வியாபாரி எடுக்க வர மாட்டான் சில என்னென்னா எடுத்தாலும் வந்து 100 ரூபா 50 ரூபா கிலோவுக்கு சொல்கிறேன் நமக்கு உற்பத்தி செலவு கூட விற்பனை செலவு விற்பனை குறைவு வருமானம் குறைவு அதெல்லாம் என்னன்னா அறுவடை செஞ்சால் அந்த மரக்கறி எல்லாம் உடனே வித்தே ஆகணும் நமக்கும் ஒரு பிரச்சனை அது அதை காரணம் காட்டி அவங்க விலையை குறை இது அப்படி இல்லைன்னு இது நம்ம நினைச்ச நேரம் தான் நம்ம இப்போ விக்கலாண்டி வேணா காய போட்டுட்டு கட்டி வச்சா நெல்லு மாதிரி நம்மளோட அப்ப அந்த வகையில் அதை விரும்புறதுக்கு காரணம் அது உண்டு மற்ற எண்ணெய் அடிக்க தேவையில்லை எண்ணெயே அடிக்கல பசலையும் போடல இதுக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு பயில போடல நீங்க பயமா இருக்குண்டா போட்டா அந்த என்னன்னு சொல்றது புஜ்ஜி பத்தி கடுமையா குதம்ப பத்தி அப்படி போயிடும் இப்ப ஒரு மாதம் ஒரு மாதம் 2 நாள் 32 நாளைய பயிர் வந்து பசல போடாம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நிலத்துல 3 நாடு இடம் அப்ப அதையும் பார்க்கணும் நம்ம இது இப்ப பெரிய கொழுப்பான பூமியும் இல்லை கடலோர மணல் பூமி தான் மணல் பூமி அப்ப நம்ம எனக்கு 2 பிரச்சனைக்கு நாம கொடுக்க தேவை ஒன்று எண்ணெய் அடிக்க தேவையில்லை அடுத்து பசலவும் போட தேவையில்லை அடுத்தடுத்த போத்திகளுக்கு நம்ம கொஞ்சம் பாவிக்கத்தான் வேணும் இந்த 4ஆம் தரம் நாட்டுக்குள்ள என்ன செய்து தெரியல சரியா வளங்குன்றி போயிரும் இப்போ இந்த கச்சான் அறுவடை செய்கிற நீங்கள் இப்போ ஏற்கனவே அறுவடை செஞ்ச நீங்கள் அறுவடை செய்யக்குள்ள இப்போ இந்த அவியல் கச்சான்னு சொல்லுவாங்க உடனே உடனே விற்கிறது அது எப்படி சந்தைப்படுத்தல உங்களுக்கு அவிய கச்சான் நான் முண்டு மாத்தையெல்லாம் பிடுங்க நல்லா முத்திட்டு நல்லா முத்துன கச்சான் அவிய கச்சான நம்ம விற்கிற நேரம் கொஞ்சம் பச்சை தன்மையாக தானேக்கும் இடையும் இருக்கும் மற்ற காய வைக்கிற இடம் இது மணல் பூமி மணப்பாங்கான பூமி அப்போ காய வச்ச முன்னே கூடுதலாக அதில் நீர் சத்து குறைஞ்சி சுக்கல் மாய் வந்து அதில் பாறை நெகிட்டு போகுது அதில் கவர்ச்சி இல்லாமல் போகிறேன் பருப்பு நல்ல மணி பிடிக்க மாதிரி இல்லாமல் இருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்போ நம்ம அவியல் அவிய கச்சானுக்கு ருசியுமா இருக்குது அப்போ அது நம்ம அவிய கச்சானுக்கு தான் கூடுதலாக வியாபாரியும் விரும்பி எடுக்கிறாங்க இவ்வளவு கொடுங்கினாலும் கொடுக்கக்கூடிய மாதிரி நமக்கு இப்போ இல்லாதவா எங்களுக்கு இப்போ வியாபாரி வந்துட்டு பெரிய அடிபடி சரி எனக்கு 40 கிலோ 50 கிலோ ஆண்டுக்கு நிற்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பிக்கையில் அமெரிக்க நமக்கு ஒரு சவாலான விஷயம் அந்த கச்சான் அறுவடை செய்கிறது அறுவடை தான் இப்போ நமக்கு சவால் இப்போ நடுறது தான் முதல் சவாலாக இருந்து இப்போ அது மிகவும் இலவுபடுத்திட்டோம் இப்போ என்னடாண்டா அறுவடை நமக்கு கையால் பிக்க வேண்டியதான் மக்களும் பிரச்சனையா இருக்கு இப்போ நிறைய மெஷினரியல் எல்லாம் இப்போ பயன்படுத்துகிறாங்களே இப்போ அது நமக்கு இன்னும் இந்த நம்ம கிராமத்துக்கு என்ன அப்படி ஒரு வசதி வரல வந்தால் நல்லது கச்சான் இப்போ நம்ம ஒரு ஏக்கரை செஞ்சுட்டு அந்த மெஷினை கொண்டு போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டு எண்ணிக்கையும் இல்லாது என்ன இப்போ ஒரு ஏக்கருக்கு நமக்கு அப்படி ஒரு மெஷின் நம்ம அந்த அளவுக்கு நம்ம கூட முதலீடும் இல்லை
இப்போ கச்சான் செய்ய வந்து அதில் முழுமையான காலப்பகுதி வந்து 3 மாதம் 3 மாதம் தானே ஆகக்கூடியது 3 மாதம் இல்லாட்டி நம்ம இப்போ அவிய கச்சானுக்குள்ளே 2.5 மாதத்தை பிடுங்கலாமான்றாங்க ஆனால் இது கொஞ்சம் பிஞ்சு பாடாக இருக்கு 2.5 மாதம் 80 நாளை தாண்டணும் 80 நாளை தாண்டினா நல்லா இருக்கும் கொஞ்சம் விட இன்னைக்கும் இந்த கச்சாஞ்சியில் சொல்லுவாங்க முதலாவது பூ பூத்து மடிஞ்சி 2வது பூ பூக்கக்குள்ள அப்படி மண் அணைக்கணும் அல்ல மேலே மண் அள்ளி வைக்கணும்ன்ற மாதிரி அந்த இது அதெல்லாம் சொல்லப்படுதுதான் நமக்கு அனுபவம் இல்லை தானே ஆனால் எனக்கு நான் இப்போ 2 தரம் நாட்டினேன் நான் அந்த வேலையில் ஒன்றும் செய்யலை மண் அணைக்கிற ஏனென்றால் அது நான் நினைக்கிறேன் இது மணல் பாங்கான பூமி தானே இப்பயே பாருங்க புது புதுன்று மணல் கடற்கரை மணல் இப்போ இந்த விழுது இறங்கக்குள்ள இப்போ பூத்து சண்டை அந்த அதில் பூவில் இருந்து ஒரு விழுது அது இப்போ இந்த மணலில் போய் அது போயிடும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்கும் பின்னேரத்தில் ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்கிறதால் தண்ணி அடிக்காமலும் விடலாம் ஆனால் இப்போ விழுது இறங்குற நேரம் பூத்து விழுது இறங்க அந்த நேரத்துக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி அடி ஈரம் இருந்தால் நல்லா என்று நான் இப்போ அனுபவத்தை தான் சொல்கிறேன் எனக்கு அது மற்றர்கள் நீ விவசாய போகிறேன் தான் கேட்கணும் நல்ல ஒரு ஆளுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொண்டு நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஈரத்தன்மையான இதாக இருக்கணும் மற்ற இந்த இது வந்து பாங்கான பூமிக்கு அந்த மண் அணைக்கிற வேலையில் உண்டு நான் செய்யல மாதிரி நீங்கள் அனுபவப்படுறீங்க எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி நான் செய்யலை இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு இது கஷ்டப்பட்டு செய்யலாது நம்ம இப்போ நாட்டிருக்கோம் தண்ணி அடிக்கும் மற்ற பயிர் மாதிரி தண்ணி இப்போ மண் அணைக்கல இதுக்கு மேலே ரம் உருட்டல ஒன்றும் செய்யலை சொல்கிறாங்க செய்ய சொல்லி கச்சான் செய்யல உங்களோட அனுபவத்தில் நீங்கள் எதிர்நோக்குற மிகப்பெரிய சவால் அண்டா என்ன இப்போ நீங்கள் சில இடத்துல பார்த்துருப்பேன் வந்து காட்டுறேன் வாங்க இப்போ பாருங்கள் ஒரு மாதத்தால் எனக்கு வர முதலாவது சவால் எலி தோண்டி கீழால போர் அடிச்சு வேரே சாப்பிடுது அடுத்த விட முதல் வேரே சாப்பிடுது அது மிகவும் ஒரு மனத்தாமா என்ன இந்த இவ்வளவு பசுமையாக இருக்கிற ஒரு பயிர் பாடி அப்படியே செத்து போக்குள்ள அது விவசாயியால தாங்கிக் கொள்ள முடியாம மிகவும் மனத்தாம இருக்கு எனக்கு. ஆனா நஞ்சு வைக்கையும் வீட்டுல விடுறாங்க, நஞ்சு வச்ச விடும்போது நாசம் நீ செஞ்சிடாதுங்க, அது அழிஞ்சாடி ஏற்று அதாலேயும் ஒரு தாக்கத்தை அந்த யோசனையுமா இருக்கு. அது ஒரு முதலாவது தாக்கம். அடுத்து கச்சான் விட்டுட்டண்டியன்னா கச்சான் இப்போ நம்ம நிலக்கடலை வந்துட்டண்டியன்னா விடு எல்லாம் சரியண்டா அடுத்தது காகமும் மயிலும். இது ரெண்டும் அந்த நேரம் நம்மளோட மிகவும் அது சொல்லிவே இல்லை. இந்த நான் உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து காட்டுறோம் வந்து பாருங்க, நம்ம சோறு தண்ணியத்தையும் ஜனிக்க வேண்டி வேணும். நூல் அடிக்கும் போய் இல்லை, நான் நூல் கட்டி பார்க்கணும், நான் கட்டுனேன் நான் குறுக்கு மருக்கும் மயிலுக்கு எது கட்டியும் சரி வரும். மயில் வெட்டுது நூல், மயில் வெட்டும் நடந்தே வரும் பக்கத்து நடந்தே வரும் மயில் பாருங்க. பக்கத்துல எல்லாம் மரவள்ளிக்குது, அதுக்குள்ளேயே நிற்கும். அது பக்கத்தில் பாருங்க மரவள்ளி, மரவள்ளிக்குள்ளே நின்றா இன்னொரு காலைக்கு நம்ம போகையும் இல்லை, அது சரியும் இல்லை. அதனால கடிஞ்சவாலண்டா இப்ப விலங்கு சவால் தான் நமக்கு. எலி மயில் காகம், எலி மயில் காகம் அணி, அணிலும் வரும். அணில் தோண்டி சாப்பிடுவாரு. அவர் கொஞ்சம் இப்போ குறைவார். அது எல்லாம் நம்ம கொண்டு செய்யல. அணிலை கொண்டவன் வீடு பிராமணனை கொண்டது சமனாண்டி, அதனால அதுகளுக்கு ஒன்றும் செய்யலாது. அணிலுக்கு வேலை நம்மளும் ஒன்றுமே செய்யலாம இருக்கு. இதுதான் மிகப்பெரிய தாக்கம் இப்போ நமக்கு இருக்க சவால். இப்போ இன்னும் ஒரு கேள்வி அண்ணாட்ட கட்டாயம் இதை கேட்கணும். கொஞ்சம் நீங்கள் ஒரு வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற நீங்கள் 4 விஷயங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். அந்த அடிப்படையில் கேட்குறோம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த கச்சான் செய்யறதுக்கு தானே, இந்த கச்சான் செய்ய வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வந்து ஒரு சேனை பயிராக மட்டும்தான் இருந்து கொண்டு இருந்தது. இப்போ பார்த்தா இப்போ எங்கட பிரதேசத்திலே நிறைய விவசாயிகள் விரும்பி நம்மட கடற்கரை பகுதியில் செய்ய அளவுக்கு வந்துட்டு, இதுக்கு என்ன காரணம், பின்னணி காரணம்? இப்போ முதல்லாம் நாங்கள் நினைச்சிருந்தோம் அது களி பூமி, இப்போ கொஞ்சம் பண்டல் தன்மையான பூமி, களித்தன்மையான பூமி இருக்கணும். இருக்கணும். மற்ற தண்ணி பாய்ச்சிற இல்லாட்டி மழையை நம்பி செய்கிற அப்படியான பயிர் தான் இதுக்கு சரி வரும். மணப்பாங்கனதுக்கெல்லாம் இது சரி வராது. அந்த இது புஜ்ஜி பத்தும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. நீ அப்போ அந்த பயத்தில் நம்ம முதல் இதை பற்றி கவனிக்கல. ஆனால் இப்போ என்னன்னா எந்த நிலத்துக்கும் இது சரி வரும். மற்றது விலையும் நியாயமான விலை கிடைக்குது. நமக்கு இப்போ பச்சையில் பிடிங்கி கொடுத்தீங்கன்னா 320 ரூபா கிலோ கொடுத்தேன். இப்போ ஒரு மாத்தைக்கு முந்தைய கொடுங்க, நான் 320 ரூபா படி கொடுத்தேன். அப்போ அதனால நமக்கு மற்றதுகளை விட
பாராட்டி நம்ம போய் தேடி வரணும்ன்ற அவசியமும் இல்லை, உடனே விற்கணும்ன்ற அவசியமும் இல்லை. குறிப்பிட்ட விலைக்கு விற்கலன்னா காய போட்டு கட்டி வைக்க வேண்டியது வைக்கலாம். கண்ணாளைக்கு வச்சாலும் பாறை நட்டு போயாரு, நம்ம பரவாயில்ல, நம்ம நாளைக்கு வச்சு ஏற்றத்தை பார்த்து கொடுக்கலாமே. கொடுத்தாகணும் இல்லை, அந்த இதுகள் இல்லை. அதான் இப்போ நம்ம இதை விரும்பினதுக்கு காரணம் எல்லாம் நம்ம நாட்டி பார்த்து கொண்டா நம்ம பழக்கத்துக்கு வந்தது புறாணி. இப்போ பீட்ரூட் எல்லாம் நம்ம மலையத்துக்குரியது இருந்தேன். இப்போ நம்மளோட பிள்ளைகள் நல்லா செய்யறாங்க. இதுதான் அந்த எலி பாத்தீங்களா, இவ்வளவு கொழுப்பான வயிறு பாத்தீங்களா, ஃபுல்லா வட்டி போட்டேன்னு அப்படியே வட்டி போட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப வேற என்னடா நான் விட்டுருக்கேன் தெரியாம வேர் வைக்குது பாரு, 2-3 ஹச்சாமர் பண்ணானே விடும் போல இருந்தாலும் அது வேஸ்ட் அநியாயம் பாருங்க, எப்படி வெட்டி இருக்கேன் பாருங்க. இந்த ஆணி வேற தான் வெட்டி சாப்பிடுது, ஆணி வேற அப்படியே உருவி எடுக்குது. இது ஒரு சாப்பாடு அதுக்கு செய்யற அநியாயத்தை பாத்தீங்களா. எலி வந்து இந்த போகுது பாத்தீங்களா. இப்ப நினைக்கிறேன் நாளைக்கு அந்த லைன் அப்படியே பாடும் போல என்ன, அந்த லைன் அப்படியே பாடும், அப்படியே போகுது இந்த எலி அப்படியே போகுது. இதுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யறேன்னு பாத்தீங்களா. எலிய நம்ம இப்ப காகம் வரக்குள்ள வெடியண்ணான கொளுத்தி இறங்கி எதிரத்துலாம் இது இப்போ நிலத்துக்குள்ளால என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. இங்கே பாருங்க இந்த லைன் அப்படியே சரி. மேனே அங்கே அப்படியே அதை காட்டுங்க. இந்த இங்கே பாருங்க, இதுதான் எலி பொந்து போல இதுக்கெல்லாம் போகுது. அதில் இருப்பிடம் போல இதுக்குள்ளால போகுது, இதெல்லாம் வட்டி தான் போகுது எல்லாம். சரி, நிறைய வட்டி இருக்கு என்ன எல்லாத்தையும் வட்டி போட்டு ஒரு லைன் அப்படியே போயிட்டு நடக்கக்குள்ளே புதையுதா அந்த எலி கீழால இப்போ சுரங்க பாதை அடித்த மாதிரி அடிச்சிருக்கேன் என்ன. மற்றும்படி மற்ற பயிர்கள்ல எல்லாம் நமக்கு களை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு பாருங்க. ஒரு மாதம் என்ன செய்யணும், களை சும்மா 3 நிலையில ஒரு நாள் நமக்கு கிட்டத்தட்ட ஒன்றை விட்டு ஒரு நாள் தண்ணி அடிச்சாலும் ஈரப்பதனான ஒரு நிலம் தானே இது. நிலம் களை சரியா இதோட களையும் வந்து முடியிருக்கும். இப்போ நம்ம இந்த கோல்ன்ற தானே அடிக்கிறோம், கோல் அடிச்சு போட்டு தானே நாட்டுற, அதால களைக்கு பிரச்சனை. இனியவர் களையறி வந்து பெரிய முளைச்சி வந்தாலும் இது நிலம் ஒரு பெரிய தாக்கம் குறைவா தான் இருக்கு. அப்படி என்ன இப்போ நமக்கு வேறு பயிருக்கெல்லாம் இடையில களை அகற்ற பிரச்சனை இருக்கும், மற்றது வேறு பிரச்சனை எல்லாம் இது சாடணும் எட்டு போடணும், நிறைய வேலைகள் இருக்கு மற்ற பயிர்களுக்கு. இப்போ நம்ம வயது நேரத்தில் இப்படியான நிலை செய்துட்டு நமக்கு சின்ன வருமானம் வரும். வருமானத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நமக்கு உடல் ரீதியான ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ காலையில் வந்து பார்த்தா உடல் பயிற்சியோட சேர்த்து மனதுக்கும் ஒரு ஆறுதலான நீ சின்ன சின்ன உதவிகளை வரும் செய்வார். நமக்கு கொஞ்சம் சந்தோஷமான பொழுதுபோக்காயும் ஒரு வருமானம் சேர்ந்த ஒரு மாதிரி சந்தோஷமாக இது சவாலண்டு நமக்கு வெளியதான். இப்போ ஆரம்பத்தில் நமக்கு தொடங்கி பிறகு கச்சான் புடுங்க கிட்டவா மற்ற பிரச்சனை இருந்து மயில் அதுகள பிரச்சனை வரும். இப்போ உங்களோட தோட்ட வேலை மத்தியில் எங்களோட ஜெயசவன் டிவி அக்ரி யூடியூப் சேனலுக்காக உங்களோட நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கும் உங்களோட கச்சாஞ்சியை பற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி அண்ணா. வணக்கம். நன்றி.